கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்போ என் வேலை பர்மனெண்ட் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஐயாட்ட எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என் தம்பி அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னோடய ஜாப்க்காக நான் அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் வந்துட்டு போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஐயா ஜோம் பண்ணுறப்ப பரிபூர்ண சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அதுக்கான நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி இந்த அல்சர் ப்ராப்ளம், பேக் பெயின், சுகர் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை குறித்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். டிசம்பர் 10th அன்னைக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. ஸோ அப்போ நாங்கள் ரொம்ப பயந்து இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதே டாக்டர் சொன்னாங்க பிளாக் எதுவும் இருக்காது, ஒரு 40 to 30 அப்படி தான் இருக்கும்னாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் 80 to 90 இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்டென்ட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே அப்போ எங்களுக்கு அம்மா சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க பரிபூர்ண சுகத்தை தருவார்னு. நான் போய் ஸ்டென்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். இன்றைக்கி அதே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ பிளாக் எதுவும் இல்லை, ஸ்டென்ட் வச்சாச்சு. டாக்டர் சொல்கிறாங்க இந்த ஹார்ட் அட்டாக் இன்றைக்கி சடனாக வந்ததோ ஏதோ கிடையாது, பல நாளாக இருக்கலாம், பல மாதமாக இருக்கலாம், பல வருஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நர்ஸ், என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக் இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இம்மட்டுமா ஜீவனை காத்தார். அதற்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போமா? அப்பொழுது ஜெப ஆலய தலைவனில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அவள் மேல் உம்முடைய கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவனோடே கூட போனார். தன்னுடைய 12 வயது நிரம்பின ஒரு சின்ன குழந்தை, தகப்பன் ஊழியக்காரன், ஒரு நாள் திடீரென்று வியாதிப்பட்டு மரண படுக்கையில் விழுந்து விட்டாள். எல்லா மருத்துவர்களும் கைவிட்ட சூழ்நிலை. என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறுகிறான் யவீரு என்கிற ஜெப ஆலயத்தலை. கடைசியாக அவனுடைய கண்களுக்கு முன்பாக இந்த பிள்ளையை பிழைக்க வைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக அந்த முயற்சியை எடுக்கும்படி இயேசுவை தேடி அங்கும் இங்கும் அலைகிறான். கடைசியாக அவர் கலிலேயா கடலோரத்துக்கு பக்கத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை கேள்விப்பட்டு
நேரடியாக ஆண்டவருடைய பாதத்திலே போய் விழுந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும். என் பிள்ளை பிழைப்பாள். தயவு செய்து என் கூட வரீங்களா இயேசுவாமி என்று தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளையை சாக கொடுக்க மனதில்லை. தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இயேசுடைய பாதத்திலே வந்து அழுதார். ஆண்டவர் அவனை பார்த்து மனதுருகினார். சரிப்பா, நான் உன் வீட்டுக்கு வரணும், அவ்வளவு தானே, சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லி அவனோட கூட எழும்பி அவன் வீட்டிற்கு போனான். அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது வழியிலே திடீரென்று ஒரு துர்ச்செய்தி வருகிறது. உம்முடைய பிள்ளை மரித்து போய்விட்டால், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வீட்டிற்கு அனுப்பி விடுங்கள். அவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை மன நிலைமை இயேசுநாதர் வந்து கை வச்சிட்டாருடா, போதையா பிள்ளை பிழைப்பான்னு நினைச்சனே, இயேசுவாமி வரதுக்குள்ளால என் பிள்ளை மரித்து போய்விட்டாளே என்று அழுது கொண்டு இயேசுவை அன்போடு கூட பார்க்கிறார். அவனுடைய முகத்தில் இருந்த வாட்டம், அவனுடைய முகத்தில் இருந்த கவலை, பிள்ளையை பறிகொடுத்த அந்த முகத்தில் இருந்த சோகம் என் ஆண்டவருடைய இருதயத்தை கவி இழுத்தது. ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதப்பா, உன் பிள்ளை பிழைச்சிருக்கான், வா நம்ம போகலாம் என்று அவனை அழைத்துக் கொண்டு நேரடியாக அந்த வீட்டுக்குள்ளே போனான். போகிற வழியில அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. பார்த்து பார்த்து 12 வயசு வரைக்கும் வளர்த்த ஆளாக்கு இந்த பிள்ளையை குறித்து நான் எவ்வளவோ கனவு கண்டு கொண்டிருந்தேன். எல்லாம் இடிந்து போய்விட்டது. ஆனாலும் இயேசு தன்னோடு கூட வருகிற அந்த நம்பிக்கையிலே இயேசுவோடு கூட போகிறார். உள்ள போன உடனே எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரே ஒரு சோகத்திற்குள்ளே இருந்து, சின்ன பிள்ளை, பிஞ்சு குழந்தை, யார் ஆறுதல் சொல்ல முடியும்? தேற்றுவார் யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. ஊரே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். இயேசு போய் அழுது கொண்டிருந்தவங்க எல்லாம் அந்த அறையிலிருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த பிள்ளைக்கு பக்கத்துல போய் தலிதா கூமி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். தலிதா கூமி என்று ஒரு வார்த்தை சொன்னார். அப்படின்னா சிறு பிள்ளையே எழுந்திருமா அப்படின்னு அர்த்தம். அடுத்த நிமிஷத்துல அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுதுல செத்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பி துக்கத்தோடு இருந்த தாய் தகப்பனிடத்துல அந்த பிள்ளையை ஒப்படைச்சிட்டு சந்தோஷத்தோட திரும்பி வந்த என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீயும் ஒருவேளை உன் பிள்ளைய குறிச்சு ரொம்ப கவலையோட வந்திருக்கிறியா? பிள்ளை கஞ்சா குடிச்சு குடிச்சு சரீரத்தை எல்லாம் பாழாக்கிட்டு இருக்கிறாரு. அவனுடைய நுரையீரல் எல்லாம் கெட்டு போச்சு. அவனுடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்க. மரணத்தை நோக்கி இஞ்சு இஞ்சா நகர்ந்து கொண்டிருக்கிறாரே என்று கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? பாழா போன மதுபானத்தை குடிச்சு குடிச்சு லிவரெல்லாம் அழுகி போய் வாலிபனா தெரிய வேண்டிய பிள்ளை வயசான கணவனை போல இருக்கிறாரே. என் பிள்ளைக்கு இன்னொரு நல்லது கெட்டது நான் பண்ணி பார்க்கலையே என்று கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? யவீரோ என்கிற ஜபாலய தலைவர் பிள்ளையை குறித்தவன் வைத்திருந்த துக்கம் இயேசுவை சுண்டி இழுத்துக் கொண்டு வீட்டிற்கு போனது. அதே இயேசுவை இன்றைக்கு அவருடைய கண்ணீர் சுண்டி இழுக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். இன்றைக்கு நீ வீட்டுக்கு போகும் பொழுது இயேசுவான் கூட வருவார். இன்றைக்கு உன் வீட்டில் ஒரு மாற்றம் வரும். குடிகார புருஷன், குடிகார பிள்ளை, கஞ்சா குடித்துக் கொண்டிருக்கிறவருடைய பிள்ளை இன்றைக்கு ஒரு மாற்றத்தை காண்பா. உன் பிள்ளையுடைய சரீரத்தில் லிவர் அழுகி போயிருந்தாலும், லங்ஸ் கெட்டு போயிருந்தாலும், இருதயம் நுரையீரல் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், உன் பிள்ளையுடைய கிட்னி எல்லாம் பழுதடைந்திருந்தாலும், இன்றைக்கு இயேசப்பாவை தேடி வந்திருக்க
எல்லா டாக்டர் இடத்துல போய் முடியாதுன்னு தள்ளிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவராகிய என் அன்பான இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. உன் கண்ணீரை மதிக்கிற என் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். உன் பிள்ளையை குறித்தனுடைய வயிற்றில் அடித்துக் கொண்டு வந்திருக்கிற வேதனையை அறிந்து கொள்ளுகிற இயேசுவை தேடி வந்திருக்கிறார். கட்டாயம் இன்றைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு விடுதலை உண்டு. கட்டாயம் இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளை ஊதாரியா சுத்திட்டு இருக்கிறானே, காலாகாலத்தில் அவனுக்கு அது நல்லது செய்து பார்க்கலாம். அவன் பேரையே கெடுத்து வச்சிருக்கிறான். ஊரெல்லாம் இவனுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டாரு. இனி யார் இவனுக்கு நம்பி பொண்ணு கொடுப்பா? யார் இவனுக்கு இவ்வளவு நம்பி பையனை கொடுப்பாங்க? கனியோட அவர் வந்திருக்கிறீங்களா? ஏசுவாமி மன்னிக்கிற அன்பான ஆண்டவர் உனக்காக உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாலிபனை கொண்டு வருவார், ஒரு நல்ல ஸ்திரியை கொண்டு வருவார். என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். எங்க அப்பா என்கிட்ட சொல்லிவிட்டார், இன்னைக்கு வர்ற எல்லாருக்கும் ஞாபகம் வைக்கக்கூடிய விதத்தில் ஒரு பரிசை, மறக்க முடியாத ஒரு பரிசை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். நீ தைரியமா போய் சொல்ல மகரேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உன் பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுப்பார். ஒருவேளை வாழ வேண்டிய வயசுல ஏதோ ஒரு கொள்ளை நோய் உன் பிள்ளைக்கு வந்து, இந்த சின்ன வயசுல என் பிள்ளைக்கு சுகர் வந்துருச்சு, என் பிள்ளை இன்னும் வாழ வேண்டிய காலங்கள் எவ்வளவோ இருக்கு, என் பிள்ளைக்கு இந்த சின்ன வயசுல இன்சுலின் போடணும், கடிரோடு வந்திருக்கிறாயா? அந்த பிள்ளைக்கு இன்சுலின் குத்த 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 அந்த பிள்ளை துடிக்கிறத பார்த்து ஒரு தாய் ஸ்தானத்தில் நின்று துடித்து கொண்டு வந்திருக்கிறாயா? இன்றைக்கு உன் சின்ன பிள்ளைகளுடைய எல்லா வியாதிகள் ஆண்டவர் மாற்றுவார். சின்ன பிள்ளை பிறந்த 2 மாசம் தான் ஆச்சு, இருதயத்துல ஓட்ட, இன்னும் 1 மாசத்துல சர்ஜரி பண்ணு சொல்லிட்டாங்க. இந்த பிஞ்சு குழந்தைக்கு எப்படி ஹார்ட்டை ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ண கொடுறது? ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டீரா என்று கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. யவீரோ என்கிற மனுஷனுடைய கண்ணீர் அவனுடைய பிள்ளைக்காக இயேசுவை இழுத்து கொண்டு போனதல்லவா? அந்த கண்ணீரின் ஜெபம் இன்றைக்கு உன்னுடைய சின்ன குழந்தையுடைய இருதயத்தின் ஓட்டை அப்படியே மூடி, உன் பிள்ளைக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உன் பிள்ளைக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சின்ன வயசுல குழந்தைக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்களே, பிள்ளை மரணத்தின் தருவாயில கிடக்கிறது. இந்த பிள்ளை ஒண்ணுதானே எனக்கு உண்டு, எத்தனையோ வருஷம் தவம் இருந்துதானே இந்த பிள்ளைய பத்தெடுத்து, இந்த ஒரு பிள்ளை கூட என் கையை விட்டு நழுவி போயிட போல இருக்கிறது. கண்ணீரோடு வந்திருக்கிற மகளே, இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், உன் பிள்ளையுடைய அந்த வியாதி இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி, இனி போய் நீங்க செக் பண்ணும் பொழுது பிளட் அவ்வளவு அழகா, எந்த ஒரு கேன்சர் கிருமி இல்லாம அழகா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. சில தாய் தகப்பன்மார் வந்திருக்கிறாங்க, பிள்ளைக்கு 4 வயசாச்சியா, என்னையா பிள்ளை பேசலையா, ஊமையா இருக்கியா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கியா, இந்த பிள்ளைங்க கூட பிறந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா பேசுறாங்க, என் பிள்ளை அம்மா அப்பா கூட சொல்லலையே, கடிரோடு நிற்கிற சில தாய் தகப்பனை என் ஆவியிலே பார்க்கிறேன். என்ன சொல்லுகிறார், நீ போ, உன் பிள்ளையை குறித்து நீ நல்ல செய்தியை கேட்பாய். உங்கள் பிள்ளைகளுடைய டர்ன் நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யவீரு தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிந்து போன நிலைமையிலே அந்த பிள்ளைக்கு புதிய அத்தியாயத்தை திறந்து கொடுத்த ஆண்டவர், உன் பிள்ளையும் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று சொன்ன நிலைமையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் பிள்ளைக்காக திறந்து கொடுப்பார். ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்னேனே, குமரி மாவட்டத்தில் 3 நாள் ஆசீர்வாத திருவிழான்னு, அந்த திருவிழாவை நடத்தினது யாரு தெரியுமா? மரணத்தின் விளிம்பில் போய் மரணத்தை ருசி பார்த்து சரீரத்தில் உள்ள கிட்னி, லங்ஸ், லிவர், பிரெயின் எல்லாம் செத்து போன நிலைமையில ஒரு பிணமாய் கிடத்தப்பட்ட
ஒரு டாக்டர் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அந்த சகோதரனுடைய சூழ்நிலை, அவரை நான் பார்த்த விதங்கள் எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா இதெல்லாம் எப்படி நடந்தது என்று என்னால் நினைச்சு பார்க்க கூட முடியல. அவ்வளவு நல்ல ஆண்டவர், ரொம்ப தங்கமான ஒரு டாக்டர், ஒரு நல்ல டயபெட்டிக் டாக்டர், நாகர்கோயிலில் பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர். டாக்டருடைய சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் செத்து போய்விட்டது, பிரெயின் டெட் ஆயிடுச்சு. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் செத்து போயிடுவாரு அப்படின்ற செய்தி வந்த மாத்திரத்தில் உடனடியாக ஃப்ளைட்டு போட்டு மதுரை பட்டணத்திற்கு ஓடினேன். என்னால் அந்த டாக்டரை சாக கொடுக்கக்கூடிய தைரியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனுஷன், நாகர்கோவில் பட்டணத்தில் இருக்கிற டாக்டர்ஸில் ரொம்ப நல்ல பெயர் வாங்கினேன் ஒரு அருமையான சகோதரன். உடனே போனேன். போய் பார்க்கும் பொழுது இங்கே டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஆக்சிஜன் லெவல் பிளட்டில் 18 தான் இருந்தது. மினிமம் 85-90 இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில் ஆக்சிஜன் லெவல் கம்மியான உடனே பிரெயினுக்கு ஆக்சிஜன் போக முடியாமல் பிரெயின் செத்து போய்விட்டது, லிவர் செத்து, லங்ஸ் எல்லா கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அந்த நிலைமையில் இன்னும் சில நிமிடங்களிலே அவர் செத்து போவார் என்கிற நிலைமையில் அங்கே போய் சேர்ந்தேன். அவருடைய மனைவியுடைய துக்கத்தை என்னால் தாங்க முடியல, பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்க முடியல. அவங்க ஆஸ்பத்திரியில் உள்ள எல்லா நர்ஸுங்களும் எல்லா அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் அந்த ஆஸ்பத்திரி வளாகத்தில் கிடந்து அழுகிறார். உள்ள போய் பார்த்துட்டு நேராக வெளியே வந்து டாக்டர்கிட்ட சொன்ன அவருடைய மனைவிடத்தில், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த அறையில் போய் ஜெபம் பண்ணுவோம். அறையில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இங்கிருந்தவர் எடுத்துட்டு நீ சென்னைக்கு கொண்டு போ, அவரை பிழைத்திருக்க பண்ணுவேன். அவர் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்லுவார். இதுதான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை. ஒரு வெண்டிலேட்டர் உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டே மதுரையிலேருந்து சென்னை கொண்டு வந்தோம். அவருடைய ஃபுல் உறுப்புகளும் மிஷனில் தான் ஓடிட்டு இருக்கு. மெயின் வெண்டிலேட்டர், கிட்னி, லங்ஸ், லிவர் என்னென்ன உண்டோ எல்லாம். அப்போ அந்த லிவருக்கு வந்து எக்மோ ட்ரீட்மெண்ட். அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் போயிட்டு நாளைக்கு வரும்போது இந்த எக்மோ ட்ரீட்மெண்ட் மிஷனை தூக்கி அப்புறப்படுத்தியிருக்கணும். அவருடைய லங்ஸ் இந்த எக்மோ மிஷன் இல்லாமல் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். அதை என் கண்ணால் பார்க்கணும். ஹல்லேலூயா சொல்லிட்டு போவேன். அடுத்த நாள் வந்து பார்க்கும் பொழுது டாக்டர்ஸ் அதை எடுத்து விலைக்கு வச்சிருப்பாங்க. அவருடைய லங்ஸ் 100% செயல்பட்டது. ஹல்லேலூயா. அடுத்த நாள் சொல்லுவேன், ஆண்டவரே டயாலிசிஸ் மிஷன்ல தான் இந்த கிட்னி செயல்பட்டு இருக்கு, நாளைக்கு நான் வருவேன், இந்த டயாலிசிஸ் மிஷனை அப்புறப்படுத்தி அவருடைய 2 கிட்னியும் சூப்பரா செயல்படணும். ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையில வரும் பொழுது பார்த்தா அந்த டயாலிசிஸ் மிஷனை எடுத்திருப்பாங்க. அந்த கிட்னி 2 அழகா ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். அங்க உள்ள டாக்டர்ஸ் சொல்றாங்க, நாங்க பார்க்கிறது கனவா நனவா எங்களாலேயே விளங்கி கொள்ள முடியவில்லை. கடைசியா கூட்டத்துக்கு நான் வெளியூர் போனோம். அப்போ டெய்லி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. நேராக ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கிழமை போனேன். வெள்ளி சனி ஞாயிறுனா உங்கள் காரியமாக மீட்டிங் போகிறேன். இப்போ என் காரியமாக நீங்கள் இங்கே உட்காரணும். ஏசாமிக்கு ஒரு ஆர்டர் போட்டேன். ஹல்லேலூயா. உங்கள் காரியமாக நான் போகிறேன் ஆண்டவர், 3 நாள் டேட்டு கொடுத்துட்டேன், அதனால டெய்லி வந்து ஜெபம் பண்ண முடியாது, நான் அங்கே போகிறேன், நீங்கள் இங்கே பார்த்துங்க சொல்லிட்டு போகும்போது சொன்னேன், ஆண்டவர் நான் 3 நாள் கழிச்சு திங்கட்கிழமை மறுபடியும் நேர ஏர்போர்ட்ல இருந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வருவேன். எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எடுத்தாச்சு, ஆனால் பிரெயின் டெட்னு சொல்லிட்டாங்களே, பிரெயின் செத்து போன பிறகு எல்லாம் உயிர் பெற்று ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் புதுசா மாத்தின ஆண்டவர், ஒரு பிரெயினை புதுசா மாற்ற முடியாதா? செத்து போன பிரெயின் உங்களால மாற்ற முடியாதா? நான் திங்கக்கிழமை காலையில வருவேன், அப்போ அவருடைய பிரெயின் நல்லா செயல்பட்டு நான் உள்ள வரும் பொழுது நான் பிரதர் ஸ்டீஃபன் வந்திருக்கிறேன் அப்படின்றத அவர் தெரிஞ்சு என்னை கையெடுத்து கும்பிடணும். அதை நான் என் கண்ணால பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சேலஞ்ச். ஆமீன். 3 நாள் ஊழியத்தை முடிச்ச திங்கக்கிழமை வந்தது. ஃப்ளைட் ஏறி ஏர்போர்ட்டில் வந்தேன். ஏர்போர்ட்டில் அழுகை, ஆஸ்பத்திரி வரைக்கும் அழுதுட்டேன். ஆண்டவரே நீர் வாக்கு மாறாத ஆண்டவர், என் ஸ்தானாதிபதி மூலமாக நான் சொல்லுகிற வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னைக்கு நான் போகும்போது அவருக்கு பிரெயின் புதுசா இருக்கணும். நான் போகும்போது ஸ்டீஃபன் பிரதர் வந்திருக்காருன்னு
அவர் அடையாளம் கண்டு கொள்ளணும். 45 நாளா செத்து போன அவருடைய அந்த பிரெயின் 45 நாளைக்கு பிறகு இன்னைக்கு உயிரோட எழுமன. ஹல்லேலூயா சொல்லிட்டு போறேன். அவருடைய மனைவியை கீழே இருந்து கூட்டு நேர ஐசியூக்குள்ள போறேன். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போறேன். என்னை அவருடைய மனைவியை பார்த்த உடனே அவருடைய கண்களில் இருந்து மழமழ கண்ணீர் வந்தது. அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. அப்படியே கை காலில் எல்லாம் அந்த டியூப் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. நான் என்ன ஆண்டவரிடத்துல கேட்டேன்னு அதே போல அந்த 2 கைகளை இழுப்பி இப்படியே அவரால் கும்பிட முடியல, இழுத்து அப்படியே மடி மேல வச்சு இப்படி கும்பிட்டாரு. நான் கேட்டேன், டாக்டர் நான் யார் வந்திருக்கேன்னு தெரியுதா? தெரியுதுன்னு தலையாட்டினேன். யாரு? பேச முடியாது, ஏன்னா வெண்டிலேட்டர் வாயில மாட்டி அப்படி வச்சிருக்காங்க. நான் பிரதர் ஸ்டீஃபன் தானே வந்திருக்கிறேன். ஆமான்னு தலையாடினாங்க. இது யாரு? உங்க மனைவி ரூத் டாக்டர் தானே? ஆமான்னாரு. அப்படியே அவருடைய இருதயம் தேம்பி தேம்பி அழார். நிம்மதி பெருமூச்சு விட்டா. அவர் எத்தனை நாள் பிரெயின் செத்து போன நிலைமையில கிடந்தாருன்னு அவருக்கு தெரியாது, வெளியே இருந்து எங்களுக்கு தான் தெரியும். டாக்டர்ஸ் வந்து பார்த்தாச்சு. அவங்க சொன்னாங்க, நாங்க நம்பவே முடியாது, இது பூரணமான ஒரு மெடிக்கல் மிரக்கிள் ஆண்டவரா பண்ணது, எங்க கையிலேயே இல்லை. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அதன் பிறகு அவர் நல்லா பேச ஆரம்பிச்சார். வெண்டிலேட்டர் எடுத்து இங்க போட்டாங்க, பிஸ்ல் வச்சு கொடுத்தாங்க, பேசினாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 100% அவருடைய அவயவங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.